கொஞ்சம் முன்னாடி வாங்க 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 கொஞ்சம் பேசுறேண்ணே கொஞ்சம் பேசுங்க பாப்பா மறைக்கிறீங்க பாப்பா ராஜா ராஜா பின்னாடி பா ராஜா ராஜா பின்னாடி பா ராஜா இது அண்ணா பிடிப்பாங்க இர்லாந்து 108 தோமஸா மாநில பொதுச் செயலாளர் 18ஆம் தேதி கடந்த 18ஆம் தேதி வேலூர் மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் எங்களுடைய 108 ஆம்புலன்ஸ் ஊழியரை மிரட்டும் விதத்தில் அச்சுறுத்தும் விதத்தில் பேசியுள்ளார். ஏனென்றால் அவருடைய கூட்டத்தில் ஆளுங்கட்சி ஆம்புலன்ஸை விட்டு சும்மா சும்மா கூட்டத்தை கலைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டத்தை உருவாக்கியுள்ளார். அவரே ஆனால் எங்களை ஆம்புலன்ஸ் சும்மாலாம் போக கிடையாதுங்க. எங்களை 108 ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏற்றுவதற்காக அணைக்கட்டு லொக்கேஷன் அடுக்குமாறு ஜிஹெச்சுக்கு லொக்கேஷனுக்கு ஒரு பேஷண்ட் சந்திரான்ற வயதான பெண்மணி வயிற்றுப்போக்கு திடீர்னு வந்துருச்சு. அவங்க ஏற்றுறதுக்காக தான் அந்த ஆம்புலன்ஸ் போச்சு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அந்த வண்டி கேஸ் ஏற்றாம சும்மா சைரன் கொடுக்க சொல்றாங்க. அது பொய்யான குற்றச்சாட்டு. அப்படி இருந்தா அவர் முன்னாள் முதல்வர் இருந்திருக்காரு, இப்படி பேசிருக்க கூடாது. அவர் என்ன சொல்றாரு, அந்த வண்டியை செக் பண்ணி இருக்கலாம், உண்மையா கேஸ் போது அதை விட்டுட்டு இந்த ஆம்புலன்ஸ் வண்டியை குறிங்க, அந்த ஆம்புலன்ஸ் பேஷண்ட் யாருன்னு பாருங்க, பேஷண்ட் பாருங்க, அந்த டிரைவரை குறிங்க. அடுத்த வண்டி ரிட்டர்ன் வந்தா அந்த டிரைவரை பேஷண்டாக அனுப்பும் சொல்லி மிரட்டுகிறார். இது 108 ஆம்புலன்ஸ் சார்பாக எடப்பாடி அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். 108 ஆம்புலன்ஸ் ஊழியருடைய பொதுமடையில் எடப்பாடி அவர்கள் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடக்கும். இன்னொன்று, எங்களுடைய ஆம்புலன்ஸை இனி வரும் காலங்களில் அவர் ரோட்டில் மீட்டிங் போடக்கூடாது. எந்த ஒரு கட்சி இருந்தாலும் ஒரு சந்துக்குள்ள போட சொல்லுங்க. ஏன்டா இனி வருங்காலங்களா 108 ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அவர்களுக்கு 108 ஆம்புலன்ஸுக்கு காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். ஏன்டா எடப்பாடி தொடர்ச்சியாக மீட்டிங் போடுவாங்க, அதில் போடுவதற்கு அச்சுறுத்தலாக இருக்கு. காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இதே தொடர்ச்சியாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் 108 ஊழியர்கள் ஒன்று கூடி மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் பொது இடங்கள் சொல்ல வரல சார். ரோட்டு சாலையோரம் எந்த கட்சியும் போடக்கூடாது சார். அதாவது நாங்கள் ஜாதி மதம் கடந்தது 108 மருத்துவமான உன்னதமான சேவைகள் வளர்த்து விட்டுருக்கோம். 24/7 வளர்த்து விட்டுருக்கோம். இதில் எல்லா அரசியல் தலைவரும் இருக்காங்க. பொது இடங்களை போடாமல், அதாவது ரோட்டு இடங்கள் பொது இடங்களை போட ரோட்டு சாலையில் போடக்கூடாது. ஆம்புலன்ஸ் பல உயிர்களை காப்பாற்ற தங்கள் உயிரை பண வைத்து பல உயிரை காப்பாற்றிட்டு வரோம். தங்களுக்கு எல்லாருமே தெரியும். ரூல்ஸ் சார், கேஸ் எடுக்க வந்துருச்சுன்ற ஒரு கேஸ் வர்றாங்க. இப்போ சென்னை டிஎம்சியில் ஒரு கேஸு மெட்ரோ ஆஃபீஸுக்கு கால் பண்ணுறாங்கடா. அங்கேருந்து கேஸ் வந்தவங்க சைரன் போட்டு தான் போக முடியும். ஏன்டா மக்கள் அப்போ தான் வழி விடுவாங்க. அதே மாதிரி பேஷண்ட் ஏற்ற ஒருபாடு, அதே மாதிரி மருத்துவமனை சொல்லும் வரையும் அந்த சைரன் ஒழிக்கவும் செய்யும். கேஸ் இறக்கி விட்டு பேக்கிட்டு பேச வரும்போது சைரன் ஒழிக்காது. இதுதான் ஆம்புலன்ஸ் ரூல்ஸ். அப்படி கிடையாது சார். வழி விடணும். உயிரை வேகமாக நாங்கள் காப்பாற்ற செல்வதற்காக ஆட்டோ வாகனங்கள் போக்குவரத்து இருக்கு. இது 70 நாடுகள் செயல் இருக்கு சார். ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறது 70 நாடு உலக நாடுகளில் கைது போட்டிருக்காங்க. அது கிடையாது சார். மாற்று வழி கிடையாது. ஃபுல்லாமே அந்த டிரைவர் போயிருக்காங்க. சுரேந்திரன் டிரைவர் போயிருக்காரு. ஆனால் அந்த ஏற்கனவே போகும்போது அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, மக்கள் வழி விட்டாங்க. மக்கள் வழியே விட்டாங்க. எடப்பாடி அவங்க பேச விட்டுதான் வண்டி அடிச்சிருக்காங்க. டிரைவருடைய ஐடி கார்டை இழுத்துருக்காங்க. அவருடைய கோட் யூனிஃபார்முக்கு இழுத்துருக்காங்க. வண்டி அடிச்சிருக்காங்க. மொபைலை இழுத்து மாற்று வழி இருக்கு சார். அந்த மாற்று வழியில் இருந்தும் காவல்துறை எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அந்த பேருகளை ஓப்பன் பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க. இருந்தாலும் கேஸ் நாங்கள் வேகமாக எடுத்து குறுகிய நேரத்தில் சொல்லலாம். ஆனால்
9:45 கேஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. கேஸ் முடிச்சது 11:30 மணி. இதே ஒரு கேஸ் டெத்தாக இருந்தால் எங்களை யாரும் சும்மா விட மாட்டாங்க, கவர்மெண்ட்டோ கலெக்டரோ விட மாட்டாங்க. 108 மேலே ஒரு என்கொயரி வச்சு வேலைக்கு பண்ணிக்கு நிறைய பேர் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் டெத்து நடந்திருக்கு இலக்காகி. அதே எங்கள் 107 ஆகியிருந்தா இதே எடப்பாடி அவர்கள் சொல்லுவாங்களா? எங்களையா இவர் முன்னாள் முதல்வர் இருந்திருக்காரு, எங்களை மிரட்டி பேசுறதுக்கு என்ன அவசரம்? எத்தனை ட்ரிப் 108 கூட வச்சிருக்காரு. ஒரு சாதாரண கட்சிக்காரங்க ஒரு எடப்பாடி அவர்கள் எங்களை வந்து ஒரு 108 வந்து அவர் பின்னாடி போற கான்வாய் வந்து கூட எங்க 108 அமல்ஸ் தான். எல்லா ஒரு கவர்னர் வந்தாலும் எங்க 108 அமல்ஸ் தான். நல்லா பாருங்க, எங்களை மதிச்சு அவர் பேசியிருக்கலாம். மற்ற அவர் அரசியல் பல்வேறு கருத்து இருந்தாலும் 108 அனைத்து மக்கள் மதிக்கிறாங்க சார். மதுரையில் வந்து சித்திரை திருவிழா எனக்கு பார்த்தீங்களா, பல லட்சம் மக்கள் கூடுறாங்க. அதில் கூட 108 வெளியிடுறாங்க. அந்த வீடியோலாம் பாருங்க, பல கட்சி தலைவர்லாம் பேசுறாங்க, அதில் 108 வெளியிடுறாங்க பாருங்க. சொல்லலாமே, அவர் வந்து சொல்லிட்டு தானே மக்கள் அடிக்கிறாங்க. சொல்லாம வந்து செக் பண்ணிருக்கோம் சார். எடப்பாடி கூட்டம் மட்டும் கிடையாது, தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் கூட்டத்திலையும் வருது, எங்களுடைய டிஎன்பிசியும் கூட்டத்திலையும் வருது, விஜய் போட்ட கூட்டத்திலையும் வருது, எல்லாத்துலையும் வருது. ஆம்புலன்ஸ் வரும். ஆம்புலன்ஸ் பேர் வழி எங்க இருக்கு? மக்கள் உயிரை சேவை பண்ணுறது எங்களுடைய வேலை. எங்களை உயிரை வந்து கொண்டுறது எங்கள் வேலை கிடையாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் சரி எங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவரை இருண்டதெல்லாம் பேய் மாதிரி பயப்படுறாரு எடப்பாடி அவர்கள். அவர்களா புரியுது சார். ஆமாம் சார், கான்வாய் வண்டி இருக்கு சார். எங்களுடைய அது அந்த புரோட்டோக்காலே எங்களுக்கு கான்வாய் வண்டி ஒரு வண்டி போய் பார்த்துருக்கீங்களா? அந்த புரோட்டோக்காலில் ஒரு கான்வாய் எல்லா விஐபியும் சரி, கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, டெப்டி சிஎம் இருந்தாலும் சரி, முன்னாள் முதல்வர் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் பின்னாடி ஒரு கான்வாய் உண்டு. அவங்க புரோட்டோக்கால் ஒரு வண்டி இருக்கே ஆம்புலன்ஸ். அவங்களுக்கு தெரியுமே 108 பற்றி, தெரியாமல் கிடையாது. ஓகே, ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து 19 மனு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தமிழ்நாடு ஃபுல்லாக மதுரை, இப்போ இன்றைக்கி திண்டுக்கல் கொடுக்குறாங்க. ஏற்கனவே வந்து நீலகிரி, கன்னியாகுமரி ஏற்கனவே ஒரு 10 மாவட்டம் கொடுத்துட்டோம். இன்றும் ஒரு 5 மாவட்டம் கொடுக்குறாங்க. இன்று வந்து டிஹெச்சை பார்த்து நாங்கள் எல்லா மாவட்டம் சென்னையிலேருந்து இருக்கிறவங்க வந்து டிஹெச் இருந்தாங்க, ஒரு மேடம் இருந்தாங்க, மேடத்தை அதிகாரி பார்த்து கொடுத்துருக்கோம். எல்லோன்றிலும் பார்த்து சொல்லியிருக்காங்க. உரிய நடவடிக்கை என்னங்கிட்ட எங்களுக்கு அச்சுறுத்தல். எங்களுக்கு தொழிலாளியை 108 உயிராக பார்த்து பொதுமடலில் மன்னிப்பு வைக்க வேண்டாம், தமிழ்நாடுல போராட்டம் நடத்தணும்னு சொல்லியிருக்கோம். எங்களுக்கு வந்து அவர் போகிற வழியிலும் சரி, இதே வண்டி பரிசு ஆளும் எந்த எங்களுக்கு ஒரு ஆபத்து இருந்தாலும் எடப்பாடியெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். எந்த கட்சியாக இருந்தாலும் பொதுக்கூட்டம், பிரச்சார கூட்டம் பொது இடங்களில் போடக்கூடாதுன்றது ஒரு கோரிக்கை வைப்பீங்களா? மீண்டும் சார், அவங்க வந்து பொதுக்கூட்டம் போடுவது தடுப்பது எங்களுக்கு வேலை கிடையாது. எங்களுக்கு சாலைகள் வழியாக 108 ஆம்புலன்ஸுக்கு இடையூறு இல்லாமல் போட வேண்டும். அவங்களுக்கு வந்து காவல்துறை தெரியும். இன்னைக்கு மெடிக்கல், போலீஸ், ஃபயர் 3 ஒன்று சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுவும் பப்ளிக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த பப்ளிக்கை வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த பப்ளிக்கை சிலர் தூண்டுறதுனால தான் அன்றைக்கி என்ற சமூகம் நடந்தது. டிரைவர் சுரேந்தருக்கு என்ன அவருக்கு ஏதாவது மனநல ஆலோசனை அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் ஈடுபட்ட அவர் பிரச்சனை ஈடுபடலையே சார். அவர் சுரேந்திரன் ஈடுபடலையே. அவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் தான் போயிருக்காங்க. நாங்கள் வண்டி லேட்டாக இழுத்தாங்க, சட்டை பிடிச்சி இழுத்தாங்க, வண்டி அடிச்சாங்கன்னு சொல்லி அதே மொபைலும் எடுத்துருக்காங்க சார். அங்கே உள்ள காவல்துறை அதிகாரி வாங்கி கொடுத்துருக்காங்க. எங்களோட நோக்கம் வந்து அப்போ என்ன இருந்தாலும் சரி, எங்களுடைய நோக்கம் வந்து அந்த உயிரை காப்பாற்றவும் செய்வோம். அந்த நோக்கம் தான் போவோம். எப்படிதான் குறுக்குவழியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி யாரும் போக மாட்டோம். எங்களுக்கு தேவை வந்து உயிரை காப்பாற்றணும். ஓகே, நன்றி சார். என் பேர் இருளாண்டி சார், 108 தோமுசா மாநில பொதுச் செயலாளர், செயற்குழு உறுப்பினர். வரீங்களா?